பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட, பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்க கேக்குறாங்க. நான் ரொம்ப கிண்டனும் கேலியுமா பேசுறேன், நான் லைட் எடுத்துக்கிறேன். உங்களை வேற எதுவும் கேட்கணும். பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்கணும். அப்புறம் தண்ணி குறைஞ்சு திரும்பி எடுத்து அதே இடத்துல லொகேஷன் கிட்டே காதல் உழல எல்லாருக்கும் உழற மாதிரி சொல்லணும். பெருமாள் கோயில் பின்னால இருக்கலாம் மேடம், அதெல்லாம் கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணி அந்த பக்கத்துல அந்த சோறு பக்கத்துல யாருமே கழிப்பறை இந்த மாதிரி பண்ணணும் மேடம். பெருமாள் கோயில் அது மட்டும் நான் சொல்லணும்னு நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் சொன்னீங்க. வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அவர் பண்றாரோ இல்லையோ, நான் வேலி போட்டு கொடுக்குறேன். அவர் பண்றாரோ இல்லையோ, முதல்ல ஒரு தடவை எங்க ஃப்ளோ லீடர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாப்பார். ஒரு 15-20 நாள், ஒரு மாசம் கழிச்சு. ஒருவேளை அவர் பார்க்க முடியல, நான் வந்துடுறேன். நான் வந்தா மாத்திரம் நடக்குமா? நிப்ப அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன், என்ன வேலையா இருந்தாலும். சரியா? நான் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க பக்த ஜனத்துல ஒருத்தரா இல்ல அந்த கோவில் நிர்வாகியா? என்னோட வீடு இங்கதான் இருக்கு. பக்தர்ல ஒரு ஆள் குளிக்க போகும்போது பாக்குறேன் அதனால டாய்லெட் தூத்துக்குடி ரீஜன் அப்படிலாம் பதிவுலாம் இருக்கா? பாருங்க, அவர் சொன்னது காதல் விழுந்ததா? என்ன சொன்னாருங்க? ரோட்டுக்கு பின்புறம் அவரு சொன்னதும் என்னங்க? இவர் சொன்னது சம்பளத்துக்காக சொன்னாரு. இல்லைங்க, பிரம்மோத்சவத்துல பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நம்மளே நிற்குமா? ஒரு நிமிஷம், அது புரியுதோ இல்ல? அவர் ரொம்ப நாகரிகமா சொல்றாரு, அவரு தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு. அதே இடம் தானே ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராது. அப்ப ப்ராப்பரா கார்டு போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சிருவோம் மேடம். அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட, பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்க கேக்குறாங்க. அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட, பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த, அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்க கேக்குறாங்க. இடிச்சிட்டு மாத்தணுமா? இல்ல இடிக்க வேண்டாம் சார், சுத்தி வேலி போட்டு ஆள் நடமாட முடியாம நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? கோவில் இவங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கே ஒரு ரேஷன் கடையில கொடுக்கற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். இங்க சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இருக்கு. நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க நடந்துடும் இல்ல? நீங்க என்ன நீங்க கேட்கற விதத்துல அவங்க சொன்னாங்க இல்லைங்க, நீங்களும் ரொம்ப பெருமையா CSR ஏற்பாடு பண்றேன். நோவே even I can able to give that it was 30,000 rupees. இருப்பா தம்பி, நீ ஏன் உண்டில போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டுக்க. நான் ரொம்ப கிண்டனும் கேலியுமா பேசுறேன், நான் லைட் எடுத்துக்கிறேன். உங்களை வேற எதுவும் கேட்கணும். பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்கணும். இவங்களும் அதே தான் சொல்றாங்க, அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாத்துக்கிறேன்.